Good morning, my dear students. Today's computer class is about introduction to computers that we have seen already in the previous classes. Today, now we are going to see about the input devices. Previous classes we have discussed about the generations of computers, what is called data and information, and what are the components of a computer, and what are the components of a CPU, like that seen. Today in this class we are going to see about the input and output devices. So I already said what is input and output devices. So input devices is used to give the data and the information to the computer is called input, and through which device we are giving the data or information, that is called input devices. So input devices in this class we are going to see about, that is keyboard. The input devices are called, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு யூஸ் ஆகிற டிவைசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்புட் டிவைசஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது இன்புட் டிவைசஸ் தே ஆர் டிவைடட் so many types are there. So most generally input devices are called keyboard, mouse, and then third one is scanner, fingerprint scanner, trackball, retinal scanner, light pen, optical character reader, barcode reader, voice input system, digital camera, touch screen, and finally keyer. So these things are called as the input devices. Now first one we are going to see about is keyboard. So what is keyboard? So you have seen the keyboard already, I think. So keyboard is nothing but it is having lot of keys. So characters you will be see, that is character called as alphabets, you can see numbers, you can see keys, arrow keys, and function keys. So the type of things that you can see in the keyboard. So this is the model of the keyboard you have seen already, I think. So இது மாதிரியான கீபோர்டு தான் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் you can able to see the characters, அதாவது ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க முடியுது, நம்பர்ஸ் முடியுது, arrow keys பார்க்க முடியுது, ஃபங்க்ஷனல் கீ F1 to F12 வரைக்கும் இருக்குது, எஸ்கேப் கீ, இது மாதிரி நிறைய கீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்துருப்பீங்க, பார்க்கணுன்னா பார்த்துங்க. ஸோ இதில் கீபோர்டு நம்ம டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்குறோம். ஸோ எதை வழியாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் வழியாக கொடுக்குறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஒயர்லெஸ் விர்ச்சுவல் இது மாதிரி இருக்குது. ஸோ ஒயர்டுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒயர் கனெக்டட் மூலயமா இருக்கிறது ஒயர்டு. ஒயர்லெஸ்னால் ஒயரே இல்லாமல் கீபோர்டு இப்போது இருக்குது. அப்புறம் விர்ச்சுவல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. The individual keys for letters, numbers, and special characters are collectively known as character keys. So individual keys are the letters, numbers, special characters. அது என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமா, அப்பாஸ்ட்ரோஃபி, இது மாதிரியெல்லாம் வருது இல்லையா, கமா, ஃபுல் ஸ்டாப், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் கீஸ். 1 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் மீன் பை கேரக்டர் கீஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதாவது லெட்டர்ஸு, நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாமே சேர்ந்தது தான் கேரக்டர் கீஸ். ஸோ இது எப்படி இருக்கும், டைப்ரைட்டரில் பார்த்துருக்கீங்களா, டைப்ரைட்டிங் மிஷினில் எப்படி இருக்கோ இட் இஸ் சேம் அஸ் த கீபோர்டும் சேமாக இருக்கும். ஏன்னா முதல்ல என்ன ஆச்சு, டைப்ரைட்டர் மூலியமாக தான் இது உருவாச்சு, சரியா. ஸோ அதனால் கீபோர்டில் என்ன இருக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி டைப்ரைட்டரில் என்ன இருக்குமே சேம் ஆஸ் கீபோர்ட்லேயும் அப்படியே இருக்கும். Apart from alphabet and numeric keys, it also has function keys to perform different functions.
ஸோ வெறும் கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. அதாவது ஸ்பேஸ் இருக்குது, F1 to F2 அது வரைக்கும் இருக்குது. அதாவது போக போக உங்களுக்கு என்னென்னு புரியும். F1 எதுக்கு யூஸ் ஆகுது, F2 எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் இஃப் யூ ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதாவது ஒரு நம்பர்ஸும் இருக்குது, பேஜ் அப் பேஜ் டவுனு ஏரோ கீஸ் மாதிரியெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் இஸ் ஆல்சோ ஏ இன்புட் டிவைசஸ். இதுலேயும் என்ன இருக்குது, ஒயர்டு ஒயர்லெஸ் இருக்குது. பிகாஸ் ஒயர்டுன்னா ஒயர் மூலியமாக கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒயர்லெஸ் மீன்ஸ் ஸோ ப்ளூடூத் மூலியமாகவோ இல்லை ஒய்ஃபை மூலியமாகவோ என்ன இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கும். இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த கர்சர் அப்படின்றது என்னது, நம்ம மூவ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் இல்லையா, எங்கே மூவ் பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா, அது ஸோ ஜஸ்ட் பாயிண்டர் மாதிரி இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்சர். இட் கேன் பி யூஸ் டு செலக்ட் ஐகான்ஸ். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த கர்சரு, செலக்ட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த கர்சர். சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ எல்லா மவுஸ் என்ன இருக்கும், இது எல்லாமே சேர்ந்தது இருக்கும். மவுஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸில் 3 கீஸ், ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு, சென்டரில் ஸ்க்ரால் பட்டன், இது மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் மவுஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மவுஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஃபைல் மூவ் பண்ணுறதுக்கும், ஓப்பன் பண்ணுறதுக்கும், டபுள் கிளிக் பண்ணுறதுக்கும், செலக்ட் பண்ணுறதுக்கும், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுஸு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டிக்கல் மவுஸ், எர்கோனாமிக் மவுஸ் அண்டு கேமிங் மவுஸ், இது மாதிரியான மவுசஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் 5 மார்க்ஸ் கொஸ்டினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுசஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேனர் ஆர் யூஸ் டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. என்ன சொல்கிறாங்க, ஸ்கேனர் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது. என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி ஒரு பேஜில் நமக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டில் வரக்கூடியது தான் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். இப்போ ஸ்கேனர் அப்படின்றது ஒரு பேஜை நம்ம புக்கை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு பிரிண்டடாக தேவைன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், பிரிண்டடாக வரும். ஸோ டைரெக்டாக ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் டைப் ஆஃப் ஸ்கேனர் தான். என்ன பண்ணுவோம், முதல்ல ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கிறோம், சரியா. ஸோ இதில் நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணிவிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ நமக்கு என்ன இப்போ இண்டிவிஜுவலாக கடவுள் படைச்சதுலேயே ரொம்ப உயர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். உலகத்தில் என்ன இருக்கும், ஒருத்தருக்கு கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டு இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரியான கடவுள் நமக்கு வந்து படிச்சிருக்கான். அதை கண்டுபிடிச்சி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் இப்போது நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் என்டர் பண்ணுறதுக்கும், கம்பெனிஸில் எல்லா ஐடி ஃபீல்ட்லேயும் மேக்ஸிமம் எல்லா ஆஃபீஸஸ்லேயும் என்ன இப்போ யூஸ் பண்ணுறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஏதாவது லாக் பண்ணி செக்யூரிட்டியாக நமக்கு பர்சனலைஸ்டாக வச்சுக்கணுன்னா we can use the fingerprint scanner. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் கூட என்ன இருக்கு, பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் என்ன இருக்குது, இப்போது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராக்பால் இஸ் சிமிலர் டு அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். ஸோ ட்ராக்பாலும் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் மோஸ்ட்லி காமன் என்னும் மவுஸ் மாதிரி தான் இருக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி while the device itself remains stationary. அப்படியே அந்த டிவைஸ் அப்படியே இருக்கும், ஆனால் மேலே இருக்கிற கர்சர் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேறு மவுஸ் அப்படின்றது அந்த ஃபுல் டிவைஸே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் பால் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் இருக்குது, அதை மட்டும் மூவ் பண்ணோன்னா நம்மளோட கர்சர் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட்டினல் ஸ்கேனர். This performs a retinal scan, which is a biometric technique that is used unique patterns on person's retinal blood vessels. ஸோ இது என்ன எங்கே பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணும்போது நம்மளோட ரெட்டினல் கூட, அதாவது கண்ணை கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க.
ஸோ இண்டிவிஜுவலாக மோர் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெட்டினல் ஸ்கேனர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆதார் கார்டு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் பென். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட் பென் இஸ் எ பாயிண்டிங் டிவைஸ் ஷேப்டு லைக் எ பென். ஸோ பென் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் இருக்கிறதுனால லைட் பென் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லைட் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டைரெக்டாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைன் வந்து சிஸ்டமில் காப்பி பண்ணணுன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த சைன் என்ன பண்ணால் அந்த லைட் பென் மூலியமாகவே நம்ம போட்டோம்னா அது என்ன ஆகும், டைரெக்டாக அது சிஸ்டம்குள்ளே போயிடும். நம்ம ஒரு பேப்பரில் போட்டு சைன் போட்டு ஸ்கேன் பண்ணுறதை விட இது என்ன பண்ணலாம், லைட் பென் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே என்ன பண்ணலான்னா போட முடியக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் பென். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். இதை இன்புட் டிவைசஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனும் டேட்டாவும் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அந்த டேட்டாஸை எந்த வழியமாக கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கக்கூடிய திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கீபோர்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் மவுஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தோம். ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அப்புறம் ட்ராக் பால், அப்புறம் ரெட்டினல் ஸ்கேனர், அப்புறம் ஃபைனலி லைட் பென். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸில் மீதி இருக்கக்கூடிய இன்புட் டிவைசஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 6, 5 அப்படின்ற பேஜ் நம்பர்ஸில் உங்களுக்கு கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இன்புட் டிவைசஸ் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரிவைஸ் இட் அண்ட் டூ the practice regularly subjects. ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் பற்றியான திங்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அது வரைக்கும் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.